பொதுவாவே எல்லாருக்கும் நான்வெஜ்னா அவ்வளோ பிடிக்கும். நம்ம எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் நான்வெஜ் இல்லாம சாப்பாடே இருக்காது. ஏன் நம்ம வீட்ல சண்டே ஆனாலும் கண்டிப்பா நான்வெஜ் இல்லன்னா ஒரு பிடி சோறு கூட வயித்துல இறங்காது. அந்த அளவு நான்வெஜ் பிரியரா இருக்க நம்ம, இந்த நான்வெஜ்லயே ஒரு சூப்பரான டிஷ்ஷோட தான் வந்திருக்கேன். இதுக்கு பேரு பீஃப் சுக்கா. பீஃப்னாலே பொதுவா நெறைய பேர் சாப்பிடுவாங்க. அதுலயும் ஒரு சுக்கா மாதிரி நம்ம ரெடி பண்ணா சாப்பிடாம இருப்பாங்களா எப்படி? அந்த அளவு டேஸ்ட்டா அட்டகாசமானது தான் இந்த பீஃப் சுக்கா. இந்த பீஃப் சுக்காவ நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பா நம்ம வீட்ல நைட்டு டின்னர்னாலே இந்த பீஃப் சுக்கா தான் இருக்கும். நான் அடிச்சு சொல்லுவேன். இந்த பீஃப் சுக்காவை எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம். டேஸ்ட்டு வேற லெவலு. அதுல என் குட்டி கூட பார்த்துட்டு சூப்பர்ன்னு சொல்லுதான். அந்த அளவு பீஃப் சுக்கா சூப்பரானது. அவனுக்கு தான் இந்த சப்பாத்தியும், பீஃப் சுக்காவும் போட்டு வச்சேன். அவனே எடுத்து வச்சு சாப்பிடுதான். அப்ப எந்த அளவு சூப்பர்ன்னு நீங்களே பார்த்து சொல்லுவீங்க. இந்த பீஃப் சுக்கா எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா பீஃப வாங்கி இப்ப குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர்ல தேங்காய் எண்ணெய் போட்டதுக்கு அப்புறம், நம்ம கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சிருக்க இந்த பீஃப இது கூடவே ஆட் பண்ணிக்கணும். இப்ப பீஃப் ஆட் பண்ணதுக்கப்புறம், இதுல வந்து கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட ஆட் பண்ணா ஃப்ளேவர் நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. நம்ம வேக வைக்கிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தான். இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டதுக்கப்புறம், நம்ம குக்கர மூடி போட்டு 3 விசில் வச்சு எடுக்கணும். நான் இங்க தம் போட்டு தான் எடுத்திருக்கேன். அதனால விசில் வைக்க வேண்டிய அவசியம் வராது. இப்ப பாருங்க. இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இனி நம்ம குக்கர க்ளோஸ் பண்ணிக்கிட்டு உப்பு போடுங்க. உப்பு போட்டதுக்கு அப்புறம் குக்கர க்ளோஸ் பண்ணிக்கிட்டு 3 விசில் வச்சுக்கோங்க. இப்ப குக்கர ஓப்பன் பண்ணி பார்த்தா, இந்த பீஃப் மேக்ஸிமம் வெந்திருக்கும். இனி இதுக்கான நம்ம மசாலாவ ரெடி பண்ண வேண்டியது தான். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் போட்டதுக்கப்புறம், நம்ம ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்க உள்ளிய போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உள்ளி கொஞ்சமா உதிரியாட்டு இருந்தாலே போதும். இப்ப இதுக்கான மசாலா பேஸ்ட்ட நம்ம ஆட் பண்ணுவோம். மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள், மல்லிப்பொடி இதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இங்க 1/2 டீஸ்பூன் நீங்க 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, மசாலா எல்லாமே உள்ளில படிஞ்சாச்சு. இனி இத நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு, இதுக்கு நம்ம கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா, இது ரொம்ப ட்ரையா இருக்கு. இல்லன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கணும். நீங்க எந்த சமையல் எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ, அந்த எண்ணெய தான் எடுத்துக்கணும். இப்ப இதெல்லாம் நல்லா வதங்கி விட்டதுக்கப்புறம், கொஞ்சம் பச்சை மிளகு கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகு போட்டதுக்கப்புறம், நம்ம குக்கர்ல வேக வச்ச இந்த பீஃப இது கூடவே ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்ப கிளறி விட்டதுக்கப்புறம், அது எண்ணெய் எல்லாம் தனியா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப பீஃப்ல இருக்க மசாலா எல்லாமே இதுல பிடிச்சு வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் கிள்ளி போட்டதுக்கப்புறம், நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்ப பீஃப் பாதி வெந்துக்கிட்டு வருது. இத லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு வேக விட்டுக்கோங்க. இப்ப வெந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு, சிம்லயே வச்சுக்கிட்டு, மூடி போட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுக்கோங்க. இப்ப எண்ணெய் எல்லாம் தனியா பிரிஞ்சு வருது. எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம், இத மூடி போடுங்க. மூடி போட்டதுக்கப்புறம் இப்ப பாருங்க, பீஃப் நல்லா ரெடி ஆயி வருது. இனி இத திறந்து பார்க்கலாம். இப்ப பாருங்க, பீஃப் எந்த அளவு ரெடியா இருக்கு. இனி இத அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான். நான் சர்வ் பண்ணும்போது என் குட்டி பையனும் கூட சேர்ந்து வந்துட்டான். அவனுக்கு சப்பாத்தி போட்டேன். அவன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். பீஃபும் இந்த சப்பாத்தியும் செம காம்பினேஷனா இருந்துச்சு. இதே மாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்கு கமெண்ட் பண்ணுங்க.